ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியத்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருடாய மேனே. அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. माता पिता युवते स्नेहाभूति सर्वम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरे योगिवाहान् भक्ताङ्ग्रिरण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. श्री வேணுகோபால பெருமாள் சந்நிதி ராஜபாளையத்துக்கு அருகிலே சேத்தூர் மேட்டுப்பட்டி கிராமத்திலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில். இங்கே இப்பொழுது உற்சவமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே இன்றைய தினம் தசாவதார திருக்கோலங்கள், அதை இங்கே அடியார்கள் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து அந்த திருக்கோலங்களை சேவித்து இன்புற்று இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே தசாவதாரத்தை பற்றி கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று இப்பொழுது தொடங்குகிறேன். முதலிலே இந்த இடத்திலே இப்படி ஒரு அழகான உற்சவத்தை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் பக்தியில் ஈடுபடுத்தக்கூடிய தொண்டர்கள், இந்த சபையார், அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்து இதை போல் பொது காரியங்களில் ஈடுபட்டால்தான் எல்லாருக்கும் பக்தியானது வளரும், பகவானுடைய பெருமையானது எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படிப்பட்ட முயற்சியை செய்யக்கூடிய அடியார்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், ஊர் ஜனங்கள் அனைவரும் நன்றியோடு இருக்க வேணும். அவர்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்க வேணும். இதை போல கைங்கரியங்கள் பண்ணும் பொழுது ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த கைங்கரியங்களை பண்ணினார்கள் என்றால் எம்பெருமானுக்கும் மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நமக்கும் பக்தியானது மேலே மேலே நன்றாக வளரும். ஆக இப்படிப்பட்ட முயற்சியை பண்ணக்கூடிய அடியார்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தர்மத்திலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே பரதெய்வமாக கொண்டாடப்படுகிறான். பரதெய்வம் என்றால் உயர்ந்த தெய்வம். எத்தனையோ தெய்வங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்கிற ஆழ்வார் திருமாலை என்கிற பிரபந்தத்திலே ஒரு அழகான பாசுரத்தை அமைத்திருக்கிறார். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பிமீர்கள் திருட வாகனம் நிற்க சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்று ஒரு பாசுரம். அதிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை பண்ணுகிறான் என்பதை சொல்லும் பொழுது, நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே என்று காட்டுகிறார். தன்னுடைய பெரிய கருணையினாலே, அருளினாலே எல்லா இடங்களிலும் பல தெய்வங்களை நாட்டி வைத்திருக்கிறான். எத்தனையோ தெய்வங்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன், சூரியன், சந்திரன் என்று நம்முடைய தர்மத்திலே பல பல தெய்வங்கள் காட்டப்படுகின்றன. 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு எம்பெருமான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? எல்லா இடங்களிலேயும் பல பல தெய்வங்களை ஏற்படுத்தி வைக்கிறான். எதுக்காக தெய்வங்களை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்றால், மனிதர்களான நாம்
தேவர்களை வணங்கி அவரிடத்திலே நாம் யாகங்களை பண்ணி அவர்களுக்கு வேணுங்கிறதை சமர்ப்பித்தோம் என்றால் அந்த தெய்வங்கள் ஆனந்தப்பட்டு நமக்கு வேணுங்கிற மழை போன்றவைகளை கொடுப்பார்கள். இது பகவத்கீதையிலே கண்ணன் எம்பெருமான் தானே சொல்லுகிறான். யாகங்கள் மூலமாக தெய்வங்களுக்கு ஹவிஸை சமர்ப்பித்து அவர்களை ஆனந்தப்படுத்தினால் அவர்கள் மழை முதலியவற்றை பொழிந்து இந்த உலகத்தை நன்றாக ரட்சிப்பார்கள். இது எம்பெருமான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்துக்கு ஒரு பிரதம மந்திரி என்று இருக்கிறார். இந்த பிரதம மந்திரி தானே எல்லா வீட்டுக்கும் வந்து எல்லா காரியமும் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றார்? ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். ஒரு இலாக்கா, இந்தந்த இலாக்காக்கு இந்தந்த அமைச்சர், அந்த அமைச்சருக்கு கீழே ஒரு அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்குன்னு இந்தந்த பொறுப்பு, அதுக்கு கீழே ஒரு நகரம் இருக்கு, அந்தந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு பொறுப்பாளர். இப்படி மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு விஷயத்தை பிரித்து விட்டு அவரவர்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு பொறுப்பு. இப்போ இந்த தெருவில் ஏதாவது சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இந்த தெருவுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார், இந்த ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அவரிடத்துல போய் நாம் கேட்போம், முறையிடுவோம். அவர் தன்னுடைய மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார், அவரிடத்துல போய் முறையிட்டு இந்த ஊருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து இந்த ஊருக்கு வேணுங்கிற சௌகரியங்களை பண்ணி கொடுக்குறார். இப்போ கீழேருந்து மேலே போகிறது, மேலேருந்து கீழே வருது, இப்படி ரெண்டும் இருக்கு இல்லையா? இப்போ பிரித்து தானே எல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல பகவானும் என்ன பண்ணுகிறான்? தான் எல்லா உலகத்துக்கும் தலைவனாக இருக்கும் பொழுதும் தானே வந்து ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக தெய்வங்களை ஏற்பாடு பண்ணுகிறான். பிரம்மா இவர் படைப்பு தொழிலை பண்ணுவார். ருத்ரன் இவர் அழிக்கக்கூடிய செயலை பண்ணுவார். இந்திரன் இவன் பூமி, புவர்லோகம், ஸ்வர்கலோகம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்களை இவன் தன்னுடைய ஆளுமையிலே வைத்துக் கொண்டிருப்பான். வருணன் ஜலத்துக்கு, மழைக்கு தெய்வமாக வருணன் இருக்கிறான். அக்னி நெருப்புக்கு தெய்வமாக இருக்கிறான். காத்துக்கு யார் தெய்வம்? வாயு. அதே போல ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தெய்வத்தை வைத்து அந்தந்த காரியங்களை அந்தந்த தெய்வங்கள் மூலமாக பகவான் நிர்வாகம் பண்ணுகிறான். அப்படி நிர்வாகம் பண்ணும் பொழுது அந்தந்த தெய்வங்களிடத்திலே பக்தியோடு இருப்பவர்களுக்கு அந்த தெய்வங்கள் ஏதோ உதவி பண்ணுகின்றன. இப்படி இந்த உலகமானது நடக்கிறது. இது உலகத்தினுடைய நடப்பு. இந்த உலகத்திலே நாம் எல்லாம் இப்பொழுது மனித உருவத்திலே இருக்கிறோம். நாமெல்லாம் யாரு? ஆத்மாக்கள். ஆத்மா என்றால் இந்த உணர்வு இருக்கேன், நான்கிற அந்த உணர்வு இருக்கேன், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு இருக்கு. இப்போ எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த பிள்ளைக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த பிள்ளைக்கு ஒரு உடம்பு இருக்கு, அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பு. இப்போ நான்கிற அந்த விஷயம் நமக்கு மாறாமல் இருக்கு. 10 வயசா இருந்த போது எனக்கு நான்கிற உணர்வு இருந்திருக்கு, 15 வயசான போதும் நான்கிற உணர்வு இருந்திருக்கு. உனக்கு சின்ன வயசுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இருக்கேன், நான் சாப்பிட்றேங்கிறது தெரியுது. அப்போ சின்ன வயசில் சின்ன உடம்பாக இருந்திருக்கும். இப்போ வளர்ந்து இப்போ 10 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், இப்போ இந்த உடம்பு இருக்குது. இதே இன்னும் கொஞ்சம் பெரியவனாகி இந்த அம்மா போல் இருக்காங்க, ஒரு 50 வயசு ஆகிடுத்து, 40 வயசு ஆகிடுத்து, 60 வயசு ஆகிடுத்தாலும் உடம்பு மாறினாலும் நான் என்கிற உணர்வு மாறவில்லையே. நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் எழுந்திருக்கேன், நான் போகிறேன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இந்த உணர்வெல்லாம் மாறாமல் இருக்கேன். வயதாக உருவம் மாறுகிறதே தவிர அது வளர்கிறது. ஒரு காலத்துக்கு அப்புறம் தேயவும் ஆரம்பிச்சிடுறது. நம்ம தடுக்கிறோமோ தடுக்கலையோ அதுக்குன்னு என்னவோ எடுத்து முகத்துக்கு பூசிக்கிறது, சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாலும் அது பாட்டு வளர்றது, தேயறது. அது நம்மளால தடுக்க முடியாது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பிறப்பு ஏற்படுகிறது, வளர்கிறோம், தேய்கிறோம். ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாருக்கும் மரணம் ஏற்படுறது. யாராக இருந்தாலும் எல்லாரும் அப்படியே 200 வயசு 300 வயசுன்னு அந்த காலத்தில் ராஜாக்கள் ரிஷிகள்லாம் 50,000 வருஷம் இருந்தா, 100,000 வருஷம் இருந்தா அப்படிலாம் சொல்லப்படுது. இப்போலாம் 60 வயசு மேலே ஆனாலே எல்லாரும் எப்போ கிளம்ப போகிறேங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. 60 வயசே தாங்க முடிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனாலே இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இப்போ மரணங்கிறதும் வருது. நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ இந்த மரணங்கிறது வருது. மரணம் அடைந்த பிறகு என்ன ஆகுது? இந்த ஆத்மா அடுத்த பிறவியை தேடி போகிறது. நமக்கு அதுதான் இந்த
நம்முடைய தர்மத்திலே கர்மம் என்று சொல்லப்பட்டது. நாம் பண்ணக்கூடிய செயல்கள் அது நல்ல செயலா கெட்ட செயலா என்பதை பார்த்து அதுக்கான பலன்களை வைத்து அடுத்த பிறவிங்கிறது கிடைக்கிறது ஒருத்தனுக்கு. இப்படி இந்த உலகத்திலே பிறவிகள் ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் எத்தனையோ ஆத்மாக்கள், நான் ஒரு ஆத்மா இருக்கேன், இவங்க ஒருத்தர் இருக்கா, இவங்க ஒருத்தங்க, இப்படி பார்த்தோம்னா கோடி கோடி ஆத்மாக்கள், கணக்கற்ற ஆத்மாக்கள். எத்தனை ஆத்மாக்கள்னு எண்ண முடியுமா? ஒரு ஆகாசத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு எண்ண முடியுமா? முடியாது. கடற்கரையில போனா எத்தனை மணல் இருக்கு எண்ண முடியுமா? முடியாது. அதே போல ஆத்மாக்கள் எத்தனை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. மனிதர்களே இப்ப எத்தனை சொல்றா, ஏதோ ஒரு இத்தனை கோடி இருக்கா, 130 கோடி, பாரத தேசத்துல மட்டும் 130 கோடிங்கிறார். மொத்த உலகத்திலே ஒரு 700 கோடி 800 கோடிங்கிறார். இது மனிதர்கள் மட்டுமே. அதை தவிர விலங்குகள் எத்தனையோ விலங்குகள் இருக்கு. விலங்குகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. அந்த உடம்பு இப்போ ஒரு மாடுன்னு இருக்கு, அந்த மாடுக்குள்ளேயும் அந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கே. ஏன்னா அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் அது அம்மானு கத்துறது, பசின்னா அது ஏதோ ஒரு உணவை கேட்கறது, பால் கொடுக்கறது, இதை போல செயல்பாடு நடத்துறதுனாலே உள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுனால தான் செயல்பாடு நடக்கிறது. அல்லது மனித உடலாக இருக்கட்டும், மிருக உடலாக இருக்கட்டும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் செயல்பாடு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இது எப்போ எடுக்கிறது, எப்போ காரியம் பண்ணுறது அப்படிங்கிற பேச்சு தானே வந்துடுறது. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஞானம்ங்கிற தன்மை இல்லை. ஞானம் இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் இருக்குங்கிறது ஆயிடுறது. அப்போ அந்த உடம்பானது போன பிறகும் ஆத்மாவானது அடுத்த பிறவியை எடுக்கிறது. இதை போல எத்தனை காலமாக பிறவி எடுத்துட்டு இருக்கோம்? இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. போயிட்டே இருக்கு. இது நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மற்ற மதங்கள்லாம் இதை சொல்றது இல்லை. எப்போ பிறந்தோம் ஏதோ பிறந்தோம், எப்போ மரணம் அடைகிறோம் ஏதோ மரணம் அடைகிறோம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிடுது. ஒரே பிறவி தான் மொத்தமே. அந்த ஒரு பிறவிக்குள்ள நல்லது பண்ணினா ஏதோ அவர்கள் சொல்லுவா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லுவா, இல்லைன்னா நரகத்துக்கு போவேன்னு சொல்லுவா, அதோட முடிஞ்சிடுது. ஆனால் நம்முடைய தர்மத்திலே தான் ஒரு ஆத்மாவுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறது. முன்னேற்ற பாதையிலே போவதற்கு ஏதோ ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த பிறவி, நாளைக்கு அடுத்த வேற பிறவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி. இதை போல பிறவிகள் எடுக்க எடுக்க இவன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேலே முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல ஞானம் வந்து இந்த பிறவியிலே முன்னேறலாம். இந்த பிறவியிலேயே ஒருத்தன் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தனை பார்த்தா அவன் ஏதோ அப்படியே விளையாட்டா போயிட்டு சுற்றின்னு வந்துட்டு இருப்பான். திடீர்னு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவனே பெரிய பக்திமானா, கோயிலுக்கு வருவான், நல்ல கைங்கரியம் பண்ணுவான், எல்லாம் நல்லா பக்தி வளர்ந்து இருக்கும். இப்போ இந்த வயது இந்த பிறவியிலேயே நமக்கு முன்னேற்றம் இருக்கு. இதே போல அடுத்த பிறவிகளிலேயும் நமக்கு முன்னேற்ற பிறவி இருக்கு. அதே போல கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், அவனுக்கு என்ன பிறவி கிடைக்கும்? ஏதாவது ஒரு மிருக பிறவி கிடைக்கலாம், பறவையா பிறக்கலாம். இதெல்லாம் சாஸ்திரத்திலே காட்டப்படுறது. நாம் ஒருத்தரை வாக்காலே துன்புறுத்தினோம் என்றால் வாய் பேச முடியாத பிறவி கிடைச்சிடும். நாம் ஒருத்தர் ரொம்ப எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே, சில பேரும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்களை திட்டலைன்னா ஒரு தூக்கமே வராது. காலையில் எழுந்தா யாரையா திட்டணும், சாயந்தரம் தூங்க போனால் யாரையா திட்டணும், இப்படி திட்டிகிட்டே இருப்பான். இப்படி இருப்பவர்களுக்கு என்ன பிறவி கிடைக்கும்? வாய் பேச முடியாத பிறவி. விலங்காவோ பட்சியாவோ பிறந்துடுவாங்க. ஒரு விலங்கோ பட்சியோ மிருகமோ பட்சியோ அதெல்லாம் வாய் பேச முடியறதா? ஏதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியறதா? ஒன்றும் முடியல. ஏன்னா அவர்கள் வாயாலே மற்றவர்களை ரொம்ப துன்புறுத்தியிருக்கார்கள். அதனால வாய் பேச முடியாத பிறவி. சில பேர் வந்து மற்றவங்களை அடிச்சுட்டே இருப்பான், கையால் அடிச்சு துன்புறுத்துவான். எத்தனையோ பார்க்குறோம். இப்போ கூட தீவிரவாதிகள்லாம் வந்து எத்தனையோ சுட்டு கொண்டாடலாம் பார்க்குறோம் இல்லையா? அவர்களுக்கு தான் என்ன பிறவி கிடைக்கும்? கை காலை உபயோகப்படுத்த முடியாத மரம் செடி கொடியாக பிறப்பார்கள். அப்போ அவர்களுக்கு அடுத்த பிறவி ஒரு மரமாக இருக்கும். மரத்தை வந்து யாராவது கோடாரியால் வெட்டினா கூட ஒன்றும் திரும்பி தடுக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போல பிறவி அவர்களுக்கு கிடைக்கும். இது நம்முடைய தர்மத்தில் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. வேற தர்மத்திலலாம் இதெல்லாம் கிடையாது. மற்ற மதங்கள்லாம் போனால் இதெல்லாம் கிடையாது. ஏதோ தப்பு பண்ணியா அவனுக்கு தண்டனை, நல்லது பண்ணியா அவனுக்கு ஏதோ வாழ்ச்சி அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். அதுவும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. நம்மளோட தர்மத்தில் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து வேதம் என்பது ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு. அந்தந்த நிலைக்கு அந்தந்த தப்புக்கு அந்தந்த தண்டனை, அந்தந்த நன்மைக்கு அந்தந்த பரிசு, இப்படி காட்டுறது. இதே போல் மனதாலே மற்றவர்களை சில பேர் துன்புறுத்திகிட்டே இருப்பான். வாயால் பேசவே மாட்டான். அவர் ரொம்ப சாமர்த்தியம். வாயால் பேசாமலே மற்றவர்களை துன்புறுத்த முடியும். மனசாலேயே அவர்கள் உள்ளே வரும்போதே அப்படியே பதட்டமடைய பண்ணுவது, ஒரு பார்வையாலேயே பதட்டமடை பண்ணுவது, இல்லை ஏதோ ஒரு செயல், அவர் வந்து கதவு ஓங்கி அடிப்பது, இதை போல் ஏதாவது ஒன்று பண்ணால் மற்றவர்கள் அப்படியே மனசு படபடப்பு ஆகி அப்படியே துன்பப்படுவார்கள். அதை மாதிரி பண்ணுபவர்களுக்கு என்ன தண்டனைன்னா மனசு ஒழுங்காக வேலை செய்யாத பிறவி கிடைக்கும். சில இடங்களில் பார்த்தோம்னா சில பேருக்கு மனசு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அது என்ன காரணம்னா மற்றவர்களை மனதால் ரொம்ப துன்புறுத்தியிருக்காருன்னு காரணம். இப்படி
இதெல்லாம் நம்முடைய தர்மத்தில் ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. இப்படி இந்த பிறவிகளானவை நமக்கு மீண்டும் மீண்டும் வருகின்றன. இந்த பிறவிகளிலிருந்து என்னைக்காவது நமக்கு விடுதலை ஏற்படுமா அப்படின்னு கொஞ்சம் புத்திசாலியா இருப்பவர்கள் இதெல்லாம் யோசிப்பார்கள். சாமானியமா இருக்கக்கூடியவர்கள் ஏதோ சரி போயிட்டு இருக்கு, நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நல்லது பண்றோம் கெட்டது பண்றோம் அப்படின்னு நினைச்சவர்கள் போயிட்டு இருப்பார்கள். கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர்கள் இதை போல உட்காந்து யோசிப்பார்கள். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எதனால இதை போல பல விரைவுகள் எடுத்திருக்கோம், இன்னைக்கு ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, இத்தனை நாள் நமக்கு கஷ்டம் வந்திருக்குன்னா நாம் அதுக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே. நாமெல்லாம் யாரையாவது போய் வேணும்னே துன்புறுத்துறோமா? யாரையும் துன்புறுத்துறது கிடையாது. அப்படி இருந்தாலும் நமக்கு கஷ்டங்கள்லாம் வருதே, ஏன் வருகிறது? இப்போ இதெல்லாம் யோசிக்கிறவர்கள்லாம் இந்த கர்மம் என்று ஒன்று இருக்கு, அந்த கர்மத்தினுடைய பலனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். இப்போ இப்படி சிந்திக்கிறவர்கள் உடனே அடுத்தது என்ன யோசிப்பார்கள்? இனிமே நல்ல கர்மம் தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணா நம்ம தானே அதோட தண்டனை அனுபவிக்க முடியும். நான் தப்பு பண்ணிட்டு அதுக்கு அவர் தலையில தண்டனை விடுறதுன்னா நான் பாட்டு பண்றதை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா யார் என்ன தப்பு பண்ணினாலும் பகவான் என்ன பண்றான்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒருத்தன். நாம சில சமயம் கூட நினைப்போம், நான் தப்பு பண்றது யாருக்கு தெரிய போறது, சரி பொதுவில் தப்பு பண்ண வேண்டாம், தனியா இருக்கும்போது தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் பண்ணுவார்கள். ஆனா அதையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அது யாரு? அந்த பகவான் தான். எல்லாத்துக்குள்ளே இருக்கான். பகவான் என்றாலே எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவர் என்று அர்த்தம். அவனுக்கு அந்தர்யாமிங்கிற நிலைமை இருக்கு. அந்தர்யாமிங்கிற நிலையிலே அவன் எப்படி இருக்கிறான்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். நாம கண்ணால பார்க்குற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத பொருளாக இருந்தாலும் சரி, நுண்ணிய கிருமிகள்லாம் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. அது ஏதோ இப்போ ஆஸ்பத்திரியில் போனால் சொல்றா, உன் வயிற்றுல ஏதோ பூச்சி எல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலையே பூச்சினா, இதோ பாருங்க அந்த படம் எடுத்து காண்பிக்கிறான், அதில் பார்த்தா குட்டி குட்டியாக அப்படி பூச்சி எல்லாம் போடுது, அந்த பூச்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஏதோ தொந்தரவு கொடுக்குறது, அதனால தான் அவங்க வயிற்று வலி வருது அப்படிங்கிறான். அந்த பூச்சிகளுக்குள்ளேயும் அவன் இருக்கான். இப்படி கண்ணுக்கு தெரிந்த பதார்த்தத்துக்குள்ளேயே இருக்கான், கண்ணுக்கு தெரியாத பொருள்களுக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் பரவி எம்பெருமான் இருக்கிறான். அப்படி அவன் இருக்கிறதுனால என்ன தெரிகிறது? இங்கே எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்த்து நல்லது பண்ணினா அதுக்கு நன்மையை பண்ணுகிறான், கெட்டது பண்ண அதுக்கு தண்டனையை கொடுக்கிறான். யார் பண்ணின தப்பையும் விடுவதில்லை. அதாவது நமக்கெல்லாம் இப்போ ஒரு நம்முடைய வேண்டியவர்கள், என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளையோ என்னுடைய பேரனோ ஏதோ தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவர்கள் தப்புன்னா அப்படியே ஆவுன்னு குதிப்போம். அதே தப்பை நம்முடைய மனைவியோ நம்முடைய மக்களோ இல்லை நானே பண்ணினா அதான் பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுட்டு போங்களேன், இதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்களே அப்படி. இதே மற்றவர்கள் பண்ணும்போது நம்ம பெருசுப்படுத்திருப்போம், நாமே பெருசுப்படுத்திருப்போம். ஆனால் பகவான் அப்படியானா அப்படி கிடையாது. பகவான் எல்லாரிடத்தையும் நடுநிலையாக இருக்கிறான். யார் தப்பு பண்ணாலும் அதற்கான தண்டனையை கொடுக்கிறான், யார் என்ன நன்மை பண்ணாலும் அவர்களுக்கு நன்மையை பண்ணிக்கிறான். இப்படி பகவான் ஆனவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ நாம் இதெல்லாம் நினைத்து ஆராய்ந்து யோசிக்கணும். சரி, இவ்வளவு தப்பு பண்ணுறோம், ஏதோ இவ்வளவு காலம் தப்பு பண்ணுனா தான் இப்போ நம்ம அதுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இனிமேலாவது நம்ம கஷ்டங்களை அனுபவிக்காமல் இருக்கணும்னா அப்போ நாம் இனிமேலாவது தப்பு பண்ணாமல் இருக்கணும் என்பதை இது கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் இதை போல யோசித்து தங்களுடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள். அதுக்கு மேலே இன்னும் நல்ல பாக்கியவான்களாக இருப்பவர்கள். பாக்கியவான்கள்னா யாரு? பகவானுடைய கருணையை பெற்றவர்கள், கட்டாட்சத்தை பெற்றவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய கருணையை பெற்றவர்கள். பகவான் சொன்னதுனால நான் பண்ணினேன், எனக்கு இதுல ஒரு வெறுப்பு இல்லை, எனக்கு இதுல ஒரு பிரயோஜனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் பண்ணினோம்னா அப்ப நமக்கு அதிலே வரக்கூடிய புண்ணியம் பாப்பமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விலக ஆரம்பிச்சிடணும். நம்ம விட்டு ஏன் புண்ணியம் பாப்பம் நம்ம விட்டு விலகணும்? அது விலகிறதுனால என்ன பிரயோஜனம்னா